தரிசனம். பகுதி 132. தமிழுக்கு தக்க பரிசு. ஆழ்வார்களிலே கடைக்குட்டியான திருமங்கை ஆழ்வார். அவர் திருவரங்கத்து எம்பெருமானுக்கு பல பல திருப்பணிகளை எல்லாம் செய்தார். அந்த திருவரங்கனுக்கு ஆலிநாடன் திருச்சுற்று என்று இப்பொழுது வழங்கப்படுகின்ற அந்த திருச்சுற்று, அதை கட்டின அந்த விஷயத்தையும் நாம் சென்ற ஆழ்வார்கள் தரிசனத்திலே பார்த்தோம். அது மட்டுமல்ல, அந்த அரசனுடைய விமானத்திற்கு பொன் வேய்ந்தார். முழுவதுமாக அதை பொன்னாலே பூசினார். இப்படி பொன் விமானம் எடுத்து மதில்களையும் கட்டி பல பல திருப்பணிகளை எல்லாம் திருமங்கை ஆழ்வார் செய்தது கண்டு மிகவும் உகந்த ஸ்ரீரங்கநாதன் அழகிய மணவாளன் அந்த திருமங்கை ஆழ்வாரை பார்த்து, உமக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேட்டான். இவ்வளவு கைங்கரியங்கள் செய்திருக்கிறீரே, உமக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டாமா என்று கேட்டானாம். உடனே திருமங்கை ஆழ்வார், எனக்கு என்று நீர் எதுவும் செய்ய வேண்டாம், பின் என்ன வேண்டும்? தமிழுக்கு நீர் உயர்வு தர வேண்டும் என்று அந்த மொழிக்காக அவர் கேட்டார். ஏனென்றால் திருமங்கை ஆழ்வார் ஏற்கனவே இந்த தமிழை பற்றி அவர் தம்முடைய பாடல்களிலே பாடுகின்ற பொழுது செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்த நாவர் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தமிழை செந்தமிழ் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, செந்திரத்த தமிழோசை வடசொல்லாகி என்றும் சொல்லுகின்ற பொழுது, வடசொல் என்று சொல்லுகின்ற பொழுது எந்தவித அடைமொழியும் இல்லாமல் சொல்லுகின்றவர். அந்த தமிழை மட்டும் செந்திரத்த தமிழ் என்று தெரிவித்தார். ஆயினாலே செம்மொழியான தமிழுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை தர வேண்டும் என்று அவர் திருவரங்கனை கேட்டுக்கொண்டார். உடனே திருவரங்கன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் என்று கேட்க, நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழிக்கு வேதத்திற்கு இணையான ஸ்தானத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். ஏனென்றால் வடமொழி வேதங்கள் எம்பெருமான் முன்பே அப்பொழுது ஓதப்பெற்றுக் கொண்டிருந்தன. அதே போல தமிழ் வேதமான திராவிட வேதமான இந்த திருவாய்மொழியும் ஓதப்பெற வேண்டும் என்பதுதான் திருமங்கை ஆழ்வாருடைய பிரார்த்தனை. உடனே திருவரங்கன் அதற்கு இசைந்து அப்பொழுதுதான் அவன் வரம் கொடுத்தான். என்ன வரம் என்றால், இப்படி ஒவ்வொரு வருடமும் வைகுண்ட ஏகாதசி அன்று தொடங்கி 10 நாள்கள் நான் சம்ஸ்கிருத வேதத்தை திருச்செவி சாத்துவதுண்டு. இனிமேல் அந்த சம்ஸ்கிருத வேதத்தோடு சேர்த்து திராவிடத்தையும் அல்ல சம்ஸ்கிருத வேதத்திற்கு முன்னாலே அந்த திராவிட வேதமான திருவாய்மொழியை நான் திருச்செவி சாத்துகின்றேன் என்று சொன்னான். அதனால்தான் வைகுண்ட ஏகாதசி அன்று தொடங்கி சகல வைஷ்ணவ திவ்ய தேசங்களிலும் நடைபெறும் உற்சவம் திருவாய்மொழி திருநாள் என்றே வழங்கப் பெறுகிறது. திருவாய்மொழிக்காகவே ஏற்பட்ட திருநாள் 10 நாள் உற்சவம். அதுதான் ராப்பத்து என்று வழங்கப் பெறுகின்ற அந்த அற்புதமான உற்சவம். ஆக முதலிலே வடமொழி வேதத்திற்கு இணையான ஒரு ஸ்தானத்தை அந்த தமிழ் வேதத்திற்கு பெற்று தந்தவர் திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாருடைய பிரார்த்தனைப்படியே எம்பெருமானும் அந்த தமிழுக்கு ஏற்றமளித்து இப்படி ஒரு பெரிய காரியத்தை செய்தான். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்
தரிசனம் காண வாருங்கள். ஆழ்வார்கள்